ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னா, வீட்டை சுற்றி சின்ன சின்ன செடிகள்லாம் நட்டு வச்சுருப்போம்ல, அதெல்லாம் எப்படி க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு ரோஜா செடி நட்டு வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் நிறைய பூ பூக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். இப்போ அந்த செடியோட இலைகள், தண்டுகள், அதாவது அந்த குச்சிகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோம். மறுபடியும் க்ரோத் ஆகிட்டுருக்கு. இது சும்மா அழகுக்காக வைக்கப்பட்ட செடி. இந்த செடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த எனது மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பக்கத்தில் மருதாணி செடி இப்போ தான் நட்டு வச்சுருக்கோம். அது சின்ன சின்னதாக வளர்ந்துட்டே இருக்குது. அது வளர்ந்தது அப்படின்னா போயிட்டு இடத்துல நட்டு வச்சிட வேண்டியது தான். இந்த செடி என்ன அப்படின்னா, அதான் அந்த கிட்னி கற்கள்லாம் போக்கும் இல்லைங்களா, அந்த ஒரு செடி. இதெல்லாம் சும்மா நானே நட்டு வச்சது. சரி, அழகுக்காக ஏதோ ஒன்று நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செடி என்ன அப்படின்னா, நாவல் பழம், ஆல்ரெடி நாவல் பழம் வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய கொட்டையை சும்மா அந்த ஒரு ஜாரில் போட்டு வச்சேன். பார்த்தா அது க்ரோத் ஆகுது. அப்பா, இது என்ன செடி அப்படின்னா, தக்காளி செடி. எங்கள் பாட்டி நட்டு வச்சுருக்காங்க. இது பாவக்காய். இயற்கை உரங்கள்லாம் இந்த பாவக்காய் செடிக்கு போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சும்மா சைடில், வீட்டுக்கு சைடில் ஒரு கம்மியாக இடம் இருக்கும். அந்த இடத்துல என்னென்ன செடி நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே விதை போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம பார்த்து அதை ரசிச்சுட்டே இருக்கலாம். இது என்ன அப்படின்னா, ஏதோ பசலைக்கீரையோ ஏதோ ஒரு கீரை போட்டு வச்சுருக்காங்க. அது வளர்ந்த உடனே பறித்து கொடுப்பாங்க சமைக்கிறதுக்காக. பக்கத்தில் இருக்கிறது கருவேப்பிலை நல்லா பெரிய இடத்துல வச்சோம் அப்படின்னா நல்லா பெருசாக வளர்ந்து போயிடும். இது சின்ன இடமா, அதனால் கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கு. சமைச்சிட்டே இருக்கும்போது கருவேப்பிலை இல்லை அப்படின்னா உடனே இதுலேருந்து பறிச்சிட்டு போயிட்டு கருவேப்பிலை போட்டுற வேண்டியது தான். இந்த செடி என்ன அப்படின்னா, கற்பூரவள்ளி செடி. யாருக்காவது கோல்டு இல்லை காஃப் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உடனே இந்த கற்பூரவள்ளி செடியை பறித்து இலையை எடுத்து சாப்பிட வேண்டியது தான். இது 2 செடி இருக்குது இல்லைங்களா, இது மிளகாய் செடி. இது என்ன அப்படின்னா, சேப்பங்கிழங்கு தெரியுமா, சேப்பங்கிழங்கு செடி நட்டு வச்சுருக்காங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான செடிலாம் வச்சுருந்தா பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பூனைக்குட்டி பாருங்கள், எப்போ பார்த்தாலும் வீட்டையே சுற்றி சுற்றி வரும். இன்றைக்கி சண்டே இல்லைங்களா, அதாவது சும்மா எல்லா இடமும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆவலாக இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு துளசி செடி நட்டு வச்சுருந்தோம். அதில் பார்த்தா வேர்க்கடலை செடி வளர்ந்துருக்கு. என்ன இது அதிசயம்! ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வேர்க்கடலை அங்கே விழுந்துட்டுருக்கும் போல். இது துளசி செடி. துளசி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். துளசி பொதுவாக சாமிக்கு வைப்போம். இது என்ன அப்படின்னா, மணி பிளான்ட்டு. அது ஆல்ரெடி கட் பண்ணியாச்சு, ஆனால் இருந்தாலும் அது வளர்ந்துட்டே இருக்குது. மேலே போனோம்னா மேலேயும் இந்த பெட்டு கூடவே வருது. பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு. பெல்ட்டி எல்லாம் அடிக்குது. இதோடைய அட்டகாசம் தாங்க முடியல. இன்றைக்கி வீட்டில் இருக்கேன்னா போச்சு, விட்டுட்டு போவே மாட்டுது. அங்கே ஓடுறது இங்கே வர்றது, அவ்வளோதான். சரி, மேலே போயிட்டு சும்மா பார்த்துட்டு வரலாம். மழை சாரலாக வேறு இருந்தது. இப்போ தான் மழையே கம்மியாச்சு. சரி, சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனால் அவ்வளோ கூலிங்காக வருது காற்று. அவ்வளோ ஒரு சில்னஸாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த மாடியிலேருந்து எங்களுடைய கொய்யா மரத்தை பார்த்தா இருக்கிற கொய்யாக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக தெரியும். இப்போ தான் வச்சிட்ருக்கு கொய்யாக்காய், இன்னும் பழுக்கல. இது எதுவும் லைட்டாக பழுத்த மாதிரி இருக்குது. சரி, இருந்தாலும் ஒரு 2 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு. நல்லா பெரிய பெரிய கொய்யாக்காவாக வைக்கும். இந்த கொய்யாக்காய் மட்டும்தான் கொஞ்சம் பழுத்து இருந்தது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, மேலேயே அப்படியே சாக்லேட் கொண்டு வந்திருந்தேன். சரி, சாக்லேட் சாப்பிட்டுட்டு அப்புறம் கீழே போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா பிரிக்க முடியல ஃபோன் வச்சுட்டு. இது சைடு காம்பவுண்டுக்கு சைடில் என்ன செடி, என்ன மரம் வளர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னா, எலுமிச்சை மரம். அவ்வளோ எலுமிச்சை வைக்கும். அந்த வெயில் டைம்லலாம் அப்படியே பறித்து அப்படியே ஜூஸ் போட்டு குடிக்க வேண்டியது தான். அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும் அது குடிக்கிறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போல்லாம் குடித்தா அவ்வளோதான் கோல்ட் ஆகிடும். இப்போல்லாம் இல்லை, கோடை டைமில் நம்ம அதை ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட் வீக் சென்னை போயிருந்தேன்னா அப்போ இந்த வீடியோலாம் எடுத்தேன். சரி, இதை பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது.
கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அங்கே போயிட்டு இந்த ட்ரெயின் எல்லாம் போயிட்டு வந்துட்டே இருந்துச்சா, சரி நல்லா இருந்தது. சரி அதனால் வீடியோ எடுத்த மக்களே. நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னா, வெள்ளாம்பழம் தெரியுமா? வெள்ளாம்பழம் அது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இது என்ன பழம்னு தெரியாத சாப்பிடாம விட்டுறாதீங்க. இந்த முருகர் பண்டிகை அதுக்கெல்லாம் வந்து இந்த வெள்ளாம்பழத்தை வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க. இந்த சர்க்கரையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிராம்பு அதை போட்டு வச்சுருக்கோம். அது வந்து ஒன்றும் இல்லை, சர்க்கரையில் வந்து என்ன இருக்காது அப்படின்னா எறும்பெல்லாம் வந்து உட்காராது. பொதுவாகவே எறும்பு வந்து அதிகமாக சர்க்கரையில் வந்து உட்காரும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வராது. இந்த வெள்ளாம்பழத்தை வந்து சர்க்கரை போட்டு சாப்பிடும்போது அப்படியே புளியாம்பழம் மாதிரியே இருந்தது. எனக்கு என்னவோ அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது புளியாம்பழம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதை மெல்லும் பொழுது அப்படியே அந்த சீடெல்லாம் வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா எள்ளுருண்டை. இந்த எள்ளுருண்டையை வந்து எப்படி சமைப்பாங்கன்னா எள்ளு, வேர்க்கடலை, அப்புறம் வெல்லம் இது எல்லாமே போட்டு சமைப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ராகி மாவு ரொட்டி செய்வாங்க போல், அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி லட்டு பதத்துக்கு பிடிப்பாங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இது. கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து இந்த பேக் பெயின், அப்புறம் நீ பெயின் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா இந்த எள்ளுருண்டையை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உங்களில் எத்தனை பேருக்கு எள்ளுருண்டை பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட் மந்த் வந்து 1 கிராம் வெள்ளி வந்து வாங்கியிருந்தேன். எல்லாரும் வந்து இந்த வெள்ளி அப்புறம் தங்கம் இந்த மாதிரிலாம் எடுத்தால் சந்தோஷப்படுவாங்க. எங்கள் வீட்டில் என்ன அப்படின்னா எதுக்காக இது எடுத்த இது அப்படின்னு சொல்லிட்டு என்னை சண்டை போட்டாங்க மக்களே. பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய் பாய்.